நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பல வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே 4 வசனத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இதிலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை ஒரு குறிப்பிட்ட பர்வதங்களிலே மற்ற இடங்களுக்கு, மற்ற சமவெளிகளுக்கு, மற்ற புல்வெளிகளுக்கு, பள்ளத்தாக்குகளுக்கு, மலையின் உச்சிகளுக்கு அழைத்து சென்று அங்கே அந்த ஆடுகளை மேய்க்க விடுவான் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கவனிங்களே, இதை போலத்தான் நம்முடைய மேய்ப்பரும் பாருங்க, நம்மை சத்தியத்தின் ஆழத்துக்குள்ளாக, சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். பிறகு அந்த ஆடுகள் தன்னுடைய எல்லைகளை விட்டு தாண்டி மற்ற இடங்களுக்கு, மற்ற பள்ளத்தாக்குகளுக்கு சென்றபடினாலே மேய்ப்பனுக்கும் ஆடுகளுக்கும் ஒரு நெருங்கிய உறவு இருக்கும் என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். அதாவது ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கேதான் இவைகளுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே கிடைத்தது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே என்ன ஆகிவிடுகிறது, அங்கே புல்லுகள் கிடைக்காத பட்சத்திலே இப்ப இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய அந்த எல்லையை தாண்டி மற்ற தூரமான இடங்களுக்கு அழைத்து செல்கிறான். பள்ளத்தாக்குகளுக்கு, சமவெளிகளுக்கு, மலையின் உச்சிகளுக்கு அவன் அழைத்து செல்கிறான். அது பாருங்க, இந்த ஆடுகளுக்கு புது இடமாக இப்பொழுதுதான் அது இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. ஆகையாலே பாருங்க, பயமும் நடுக்கமும் கலக்கமும் இருக்கிறபடினாலே இந்த ஆடுகள் என்ன பண்ணுமாம், மேய்ப்பனை நல்ல நெருங்கி கொண்டிருக்குமாம். மேய்ப்பனை விட்டு தூரமாக அது போகாதாம். அதாவது மேய்ப்பனுக்கும் இந்த ஆடுகளுக்கும் நெருங்கிய ஒரு உறவு, நல்ல ஒரு உறவு அங்கே இருக்குமாம். அந்த ஆடுகள் மேய்ப்பனை நன்றாக சார்ந்து கொள்ளுமாம். இதைத்தான் நான் போன வாரத்திலே பார்த்தோம். கவனிங்களே, இதை போலத்தான் சில சமயங்களிலே நாம் பாருங்க, புதிய பிரச்சனைகளை, புதிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் செல்ல வேண்டிய காரியங்கள் சில சமயங்களிலே ஏற்படுகிறது. என்னைக்குமே டெய்லியுமே நடக்கிற மாதிரியே என்னைக்குமே என்ன செய்யாது, நடக்காது. நான் சொன்னேன் இல்லையா, காலையில் எழும்பின உடனே அதே வீடுதான், அதே மனைவிதான், அதே பிள்ளைங்க தான், அதே தாய் தப்பன் தான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு நாள் வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கும், வேற ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும், வேற ஒரு தேவைகள் திடீர்னு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, இந்த ஆளுக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது. எனவே பாருங்க, அப்பொழுது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா புதிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்று எண்ணி பாருங்க, இவர்களுக்குள்ளே பயமும் கலக்கமும் அங்கே ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்படிப்பட்ட வேளைகளிலே பாருங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பள்ளத்தாக்குகளிலே இந்த ஆடுகள் செல்லும் பொழுது இந்த ஆடுகள் என்ன பண்ணுகிறது, இந்த மேய்ப்பனை நெருக்கமாக நின்று அதை சார்ந்து கொள்கிறது. அப்ப பாருங்க, இதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சமயங்களிலே என்ன ஆகிவிடுகிறது, திடீர்னு வேலையே போயிருது, திடீர்னு வேலையே போயிருது. சில சமயம் பாருங்க, வியாபாரம் வச்சு நடத்தினா வியாபாரமே ஓட மாட்டேங்குது. அன்னைக்கு
வியாபாரம் என்ன செய்யல, ஓடல. சில சமயம் பாருங்க பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, ஏற்கனவே ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் நமக்கு தேவை என்பது தெரியும். ஆனால் பாருங்க திடீரென்று என்றைக்கு ஒரு நாள் ஆகும், திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் அல்லது ஒரு 50,000 ரூபாய், திடீர்னு ஒரு 1,00,000 ரூபாய் நமக்கு தேவையா இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல பாருங்க ஒரு திணறிடுவோம். அப்படியே ஐயோ இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன், இவ்வளவு தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன்? ஏன்னா ஏற்கனவே அன்றாடம் 100 ரூபாய் 200 ரூபாய் செலவழிச்சு பழகிட்டு திடீர்னு பாருங்க அன்னைக்கு காலையில உடனே திடீர்னு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைன்னா என்ன ஆயிருது? மூச்சு முட்டின மாதிரி ஆயிருது. மூச்சு முட்டினது மாதிரி ஒரு திணறிடும். இந்த ஆடுகளை எப்படி இந்த மேய்ப்பன் பள்ளத்தாக்குகளுக்கு நடத்தி செல்லும் பொழுது இந்த ஆடுகள்லாம் ஐயோ இது புது இடமா இருக்குது, வித்தியாசமான இடமா இருக்குது அப்படி என்று பாருங்க அது எண்ணி பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு மேய்ப்பன் என்ன செய்கிறது? அது நன்றாக சார்ந்து கொள்கிறது. அப்ப பாருங்களேன், இதை போலத்தான் நாம் புதிய எல்லைகளுக்குள்ளாக வரும் பொழுது, புதிய சூழ்நிலைக்குள்ளாக வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை, யெகோவா ரோகியை நாம் நன்றாக என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் நன்றாக கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? சார்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சார்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் சத்தியவேதத்தில் வாசித்தோம், யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எப்பொழுது பெரிய காரியங்களை செய்வார்? மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றாக சார்ந்து கொள்ளும் பொழுது, அவரை நெருங்கிக் கொள்ளும் பொழுது, அவரை விட்டு தூரம் போகாமல் அவர் அண்டையிலே நாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுதுதான் தேவன் என்ன பண்ணுகிறார்? பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, எனக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க? கர்த்தரை விட்டு தூரம் போயிடுறாங்க. எங்கேயோ போய் நின்றுவாங்க. கர்த்தர் சொல்றதை கேட்கறது கிடையவே கிடையாது. எங்கேயோ தூரம் அனுப்பாங்க. பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில போண்டியா நிற்பாங்க. என்ன பிரச்சனைனா கர்த்தரை விட்டு செஞ்சிருக்காங்க, தூரமா போயிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த ஆடுகள் பாருங்க பள்ளத்தாக்குகளுக்குள்ள போகும் பொழுது இன்னொரு ஆபத்தும் அங்க காத்திருக்குது. என்னன்னா துஷ்ட மிருகங்கள் ஆங்காங்கே பள்ளத்தாக்குகளுக்குள்ள என்ன செய்யும்? பதுங்கி இருக்கும். பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும் பாருங்க, ரொம்ப இருட்டா இருக்கும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குகளுக்கு உள்ள போகும்போது இருட்டா இருக்கும். பாரு சில சமயங்களில் ட்ரெயின் எல்லாம் போனா உங்களுக்கு தெரியும், திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மலையை குடைஞ்சு அதுக்குள்ள ட்ரெயின் போகும். நீங்க இந்த இலங்கைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு மலை இருக்குதான் பாருங்க, பெரிய ஒரு கணவாய் சொல்றாங்க, அதுக்குள்ள ட்ரெயின் போகுமா பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அறிவிப்பு கொடுப்பாங்களாம், எல்லாரும் கண்ணை மூடிக்கிங்க, எல்லாம் பத்திரமா இருக்குன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப தூரம் அந்த ட்ரெயின் என்ன செய்யுமா போகுமா பாருங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா இருட்டா இருக்குமா, யாருக்குமே தெரியாதா பாருங்க. அந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்குகளுக்கு தான் இந்த ஆடுகள் என்ன செய்யற அந்த மெய்ப்பன் அழைத்து கொண்டு போகிறான். அப்படி அழைத்து கொண்டு போகிற வேளையில அங்கே துஷ்ட மிருகங்கள், கொடூரமான மிருகங்கள் அங்க என்ன செய்ய பதுக்கி இருக்கிறது. ஆகையால் பாருங்க, இந்த ஆடுகள் என்ன பண்ணுமா? மெய்ப்பனை நன்றாக சார்ந்து கொள்ளுமாம். மெய்ப்பனிடத்திலே நல்ல ஒரு உறவையும் ஐக்கியத்தையும் ஒரு நட்பையும் என்ன செய்யுமா? ஏற்படுத்திக் கொள்ளுமா. பாருங்க, இதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்றாடம் நடக்கிற காரியங்கள் அப்படி நடந்துகிட்டே இருந்தா நம்ம என்ன சொல்லிடுறோம்? நான் அதெல்லாம் சமாளிச்சிருவேங்க, நான் அதெல்லாம் பார்த்துருவேங்க, இது என்ன பெரிய விஷயமா அப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம்? சாதாரணமா எண்ணிடுறோம். நல்லதுதான், பரவாயில்ல. ஆனால் திடீரென்று பார்த்தா ஒரு புதிய தேவைகள் வந்து நிக்குது, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து நிக்குது, திடீர்னு ஒரு போராட்டம் வந்து நிக்குது, புதிய சூழ்நிலைக்குள்ளாக நாம் போக வேண்டியது இருக்குது. திடீர்னு பாருங்க, ஊரு விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டியது இருக்குது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, தெருவில் முழிக்கிறோம். ஆனா அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நன்றாக சார்ந்து கொள்ள வேண்டும். திடீர்னு பார்த்தா ஒரு பொருளாதார தேவை வந்து சரி கண் முன்னாடி வந்து எழுமி நிற்கிறது. அப்பொழுது நம்ம என்ன பண்ண போறோம்? உடனே பாருங்க, மனது என்ன சொல்லுது? எங்கேயாவது கை மாத்து வாங்குவோம், கால் மாத்து வாங்குவோம், அப்படிதான் செய்யுது சொல்லுது. உடனே பாருங்க, சடன்லி என்ன செய்யுது? மனது எங்கேயோ பறக்குது, அங்க வாங்குவோம், இங்க போவோம், இங்க வருவோம், இதை செய்வோம், அதை செய்வோம், என்ன செய்யுது? தோன்றதை தவிர ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் என்பதை அதிகமா என்ன செய்யறது கிடையாது, என்னதே கிடையாது. எனவே பாருங்க, இந்த மனதை நாம் பயிற்சிக்க வேண்டும். எப்படி பயிற்சிக்க வேண்டும்? ஏதாவது ஒரு புதிய தேவைகள், புதிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் எழும்பும் பொழுது, பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எழும்பும் பொழுது உடனே என்ன பண்ணணும்? நான் கர்த்தரை சார்ந்து கொள்ள போகிறேன், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறையும் இல்லை, கர்த்தரின் தேவைகளை சந்திப்பார், எப்படியாவது இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு சமய சகாயராக இருக்கிறார், இந்த தேவைகளை பார்க்கலாம், அவர் பெரியவர் என்று பாருங்க, நாம் வாயத்திறந்து அறிக்கை செய்து கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த தேவையை சந்திக்கிறார், நிறைவேற்றுகிறார், மிச்சம் எடுக்க உதவி செய்கிறார், மிச்சம் எடுக்க உதவி செய்கிறார். அப்பொழுது இந்த ஆடுகள் எப்படி மெய்ப்பனை சார்ந்து கொள்ளுமோ அதை போல என்ன செய்ய வேண்டும்? நாமும் கர்த்தரை அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும்.
எனவே பாருங்க, புதிய சவால்களை கண்டு பயப்படக்கூடாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? புதிய சவால்களை கண்டு பயப்படக்கூடாது, புதிய பிரச்சனைகளை கண்டு பயப்படக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, இதுவரைக்கும் இந்த மாதிரி நான் என்ன செஞ்சதில்ல, பிரச்சனைய நான் சந்திச்சதே கிடையாது. அதுதான் உங்க புதிய பிரச்சனை, அதுதான் புதிய பிரச்சனை, அதான் புதிய தேவை, புதிய சூழ்நிலைகள், புதிய போராட்டம். ஆனா கவனிங்க, அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கர்த்தர் அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, புதிய சவால்களை கண்டு பயப்பட வேண்டாம், புதிய பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர், வாசிப்போம் சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, வாசிங்க, வாசிங்க. ரைட். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஏன் பயப்படக்கூடாது? புதிய சூழ்நிலைகளை கண்டு, ஏன் புதிய சவால்களை கண்டு பயப்படக்கூடாது? ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் கூட இருக்கிறதுனால இந்த புதிய பிரச்சனைகளை கண்டு, புதிய சூழ்நிலைகளை கண்டு, புதிய போராட்டங்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம், புதிய சவால்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன், புதிய பிரச்சனைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். சரி, எதற்காக கர்த்தர் கூட இருக்கிறார்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தாவீது இங்க சொல்கிறானே, கர்த்தர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார்? கர்த்தர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், கவனிங்க, புதிய சவால்களை ஜெயிப்பதற்கு, புதிய சவால்களை ஜெயிப்பதற்கு, புதிய பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, அந்த புதிய தேவைகளை சந்திப்பதற்காக தான் யார் கூட இருக்கிறார்? கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆனா நீங்க பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, புதிய பிரச்சனை வந்த மாத்திரத்துல கர்த்தர் நம்மளை விட்டு போயிட்டாரு போல, கர்த்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு போல என்று பாருங்க அநேகர் நினைக்கிறார்கள். இதுக்கு ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஜெபமே பண்ண வந்துருவாங்க. பாஸ்டர், இவ்வளவு ஒரு பிரச்சனை இருக்குது பாஸ்டர், என்னன்னு தெரியல, கண்ணு மூலி பிதுங்கி போச்சு, கண்ணு மூலியே பிதுங்கி போச்சு, அதனால கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? நல்லா கவனிங்க, நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு. மலை உச்சிக்கு போனாலும் அங்க யாரு தான் இருக்கிறா? ஆடுகள் மலை உச்சியில இருக்கிறனால மேய்ப்பை விட்டுட்டு ஓடி போயிட்டானா? கிடையவே கிடையாதுங்க. மலை உச்சியிலேயும் யாரு நிக்கிறா? மேய்ப்பன் நிக்கிறான். இத போலாம் பாருங்க, பிரச்சனையின் உச்சிக்கு போனாலும் சரி, நீங்க அங்க யாரு உங்க கூட இருக்கிறா? கர்த்தர் உங்க கூட செய்யறாரு. நீங்க நினைக்கலாம், பிரச்சனை உச்சிக்கு வந்துட்டோமோ நம்ம, இல்ல இல்ல, அங்கேயும் யார் இருக்கிறா? கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க இருந்து உங்களை தப்பிக்க வச்சு சமாதானமான இடத்துல கொண்டு போய் விட்டுருவாரு. ஆமென். பாருங்க, இதை விசுவாசிக்கணும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அது மட்டுமல்ல, கவனிங்க, துஷ்ட மிருகங்கள், அதாவது பொல்லாங்கனுக்கு விலக்கி பாதுகாக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லும் பொழுது அது பொல்லாங்கனை குறிக்கிறது, பிசாசானவனை குறிக்கிறது, தீமை செய்கிறவனை குறிக்கிறது. பாருங்க, அப்படிப்பட்ட தீமை செய்கிறவனுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்க தான் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாக்கத்தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, 12 சீசர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் படகுல பயணம் செய்யறாங்க. பாருங்க, அப்படி பயணம் செய்யும் பொழுது ஒரு புதிய பிரச்சனை, ஒரு புதிய சவால் வருது. பொல்லாங்கனாகிய பிசாசு என்ன பண்றான்? காற்றையும் கடலையும் கொண்டு வர்றான். காற்றையும் கடல் கொந்தளிப்பு என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். எதற்காக கொண்டு வர்றான்னா, இயேசுவையும் சீசர்களையும் அந்த கடலுக்குள்ள என்ன செஞ்சிடணும்? அழிச்சு போட்டுறணும். அதுக்காக தான் செய்யறான். புதிய பிரச்சனைகளை, புதிய போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆனா பாருங்க, இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட என்ன செய்தார்? இருந்தார். சீசர்களோடு கூட இருந்தார். அவர்களை பாதுகாத்தார். காற்றையும் கடலையும் அதட்டி அந்த பிரச்சனைகளுக்கு வெளியாக அவர்கள் என்ன செய்தார்? கொண்டு வந்தார். சத்தியவேதம் சொல்லுகிறது, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. வாசிப்போம், மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்
4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, இந்த சீசர்கள் இருக்காங்களே, இந்த சீசர்கள்ல கிட்டத்தட்ட அநேகம் பேரு மீன் பிடிக்கிற மீன் தொழிலாளிகளாக இருந்தவர்கள். அது உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் மாத்திரம்தான் வேற தொழில் பண்ணவங்க. ஆனா மேக்சிமம் இருந்தவங்க தான் மீன்பிடி தொழில்கள்ல ஈடுபட்டவங்க தான். இதே கலிலேயா கடல்ல அநேக முறை பாருங்க, அவங்க வந்து மீன் பிடிக்கும் பொழுது எத்தனையோ புயல்களை, எத்தனையோ சூறாவளி காற்றுகளை, எத்தனையோ கடல் கொந்தளிப்புல அவங்க பார்த்திருக்கிறாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப போர்ஸா, ரொம்ப அதிகமாக வேகமான செய்து காற்று வருது பாருங்க. இந்த சீசர்களுக்கு இது வந்து புதிய சவால், புதிய பிரச்சனை. அவங்க யோசிக்கிறாங்க, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நம்ம சந்தித்தது கிடையாது. எவ்வளவோ புயல் காற்று வந்துச்சு, நம்ம போட்டை செஞ்சிருக்கிறோம், கரெக்டா கொண்டு போய் கடலை சேர்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ரொம்ப போர்ஸா இருக்குதுன்னு சொல்லி பாருங்க, பயந்து நடுங்குறாங்க. ஆனா பாருங்க, அந்த போட்ல யார் இருக்கா? கர்த்தர் கூட இருக்கிறார். எதுக்கு கூட இருந்தாரு? கர்த்தர் அந்த புதிய பிரச்சனைகளை, புதிய போராட்டங்களை ஜெயித்து முன்னேறி சென்று அவர்களை சமாதானமான இடத்துல வைப்பதற்காக கர்த்தர் செய்தார், கூட இருந்தார். என்ன பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான் அல்லவா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எதற்காக கூட இருக்கிறீர்? இந்த புதிய பிரச்சனைகளை, புதிய போராட்டங்களை ஜெயிப்பதற்கு, முன்னேறி செல்வதற்கு, அதை தாண்டி செல்வதற்கு தான் நீர் என்ன செய்றீர்? என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்க, இந்த புதிய பிரச்சனைகளை, புதிய சவால்களை தாண்டி செல்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்தார். இந்த சீசர்களுக்கு உதவி செய்தார். அது மாத்திரமல்ல, கவனிங்க, ஒரு முறை பாத்தீங்கன்னா வரிப்பணம் செலுத்துகிறவர்கள் பேதுருவை வந்து சந்தித்து வரி பணத்தை கேட்கிறாங்க. எனவே பாருங்க, பேதுரு என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பாருங்க பதறி தலதறிக்க ஓடி வர்றான். வரி பணத்தை கேட்டுட்டானே இந்த ஆளு, வரி பணம் மட்டும் இல்லையே, என்ன செய்ய போறோம்? டாக்ஸை கட்டுறதுக்கு பணம் இல்லையே என்று பாருங்க தலதறிக்க ஓடி வர, பதறி போய் ஓடி வர்றான். வந்து வாசல்ல தான் நிக்கிறான். கர்த்தர் சொன்னாரு, பேதுருவே உனக்கு என்னமாய் தோன்றுகிறது? பேதுருவே உனக்கு என்னமாய் தோன்றுகிறது? நீ கடலுக்கு போ, தூண்டில் என்ன செய்ய போடு, முதலாவது அகப்படுகிற மீனுடைய வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் எனக்காக உனக்காக என்ன செய்ய, வரியை செலுத்து. நல்லா கவனிங்க, கர்த்தர் எதற்காக கூட இருந்தாரு? பேதுருடைய தேவைகளை சந்திப்பதற்காக. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப கர்த்தர் இன்றைக்கு எதற்காக நம்மோடு கூட இருக்கிறாரு? நம்மளை பாதுகாப்பதற்காக, புதிய தேவைகளை சந்திப்பதற்காக, அதை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் கூட என்ன செய்றாரு? இருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க எப்படி சந்தித்தார் என்று சொன்னால், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பேதுருடைய தேவை என்ன செய்தார்? சந்தித்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் இங்க இந்த தேவை என்ன செய்யப்பட்டது? சந்திக்கப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, கம்மாயில போய் தூண்டில் போடலாம், கடல்ல தூண்டில் போட முடியுமா? எனக்கு யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆற்றுல தூண்டில் போடுவீங்க, கம்மாயில என்ன செய்வீங்க? குளத்துல தூண்டில் போடுவீங்க, கடல்ல தூண்டில் போடுவீங்களா? கடல்ல வலைய போட்டு தான் செய்ய முடியும், பிடிக்க முடியும். யோசித்து பாருங்க, இவன் பிறந்ததிலிருந்தே மீன் பிடிச்ச பழகினவன் பேதுரு, அவன்கிட்ட கர்த்தர் சொல்றாரு தூண்டில போடுப்பான்னு சொல்றாரு. வலைய போடு சொன்னா அவனுக்கு கொஞ்சம் விளங்கி இருந்திருக்கும். ஓஹோ, வலைய போட சொல்றாரு, வலைய போடலாம்னு சொல்லி தூண்டில போட சொன்னா எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்க. அவனே கொஞ்சம் யோசித்திருப்பான், என்னடா தூண்டில போட சொல்றாரு, கடல்ல போய் எங்க தூண்டில போடுறது? கடல்ல போய் தூண்டில போட்டா அந்த தூண்டில எல்லாம் பிடிச்சி இழுத்து அத்துட்டு ஓடி போயிடும். அது பாட்டுக்கு பெரிய பெரிய மீனான செய்யும், இதுக்கு ஒரே அத்தா அத்துட்டு ஓடி போயிடும். ஆனா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறான்? கீழ்ப்படிஞ்சு போய் தூண்டில போடுறான். முதலாவது மீன் என்ன செய்யறான்? வாயை திறந்து பார்த்தா வெள்ளி பணம் இருக்குது. கர்த்தர் சொன்னாரு, அது எனக்காக உனக்காக என்ன செய்ய, போய் செலுத்து. அப்ப பாருங்க, கர்த்தர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால், ஒன்று புதிய சவால்களை, புதிய பிரச்சனைகளை தகர்த்து எரிந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி அதை, அந்த தடைகளை தாண்டி செல்வதற்காக தான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் புதிய தேவைகள் நமக்கு முன்பாக எழும்பி நிற்கும் பொழுது அந்த தேவைகளை சந்திப்பதற்காகவும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அது எவ்வளவு பெரிய தேவையா இருக்கட்டும், அந்த தேவைகளை கர்த்தர் செய்வார், சந்திப்பார். நமக்கு தான் பாருங்க 1 லட்சம் 2 லட்சம் சொல்லி பெருசா தெரியுது. ஆனா கர்த்தருக்கு பாருங்க அது ஒண்ணுமே கிடையவே கிடையாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய வேலை, சந்திக்க வேண்டிய வேலை
அவருடைய வேலை பாருங்க. அப்ப தேவன் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக தான் கர்த்தர் கூட என்ன செய்யறாரு, இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் கவனிங்களே, ஒரு முறை உணவு தேவை ஏற்பட்டது. கிட்டத்தட்ட பாருங்க 20,000 பேர் அங்க என்ன செஞ்சாங்க, கூடி வந்திருக்கிறாங்க. என்ன பாருங்க, சீசர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவங்க சொன்னாங்க பாருங்க. அவங்க சொன்ன பதில், அவங்க சொல்ற அந்த காரியத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எதுக்காக அந்த காரியத்தை அவங்க சொல்றாங்கன்றத வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 14ஆம் அதிகாரம். உணவு தேவை ஏற்பட்டது. அதுல பாருங்க கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. ஏதோ பாருங்க சீசர்கள்லாம் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா வாசிப்போம் பாருங்க. 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாயங்காலமான போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். என்ன இடம் இது? அவருக்கு தெரியுமா தெரியாதா? என்னங்க இது வனாந்தரமான, என்னமோ புதுசா என்னமோ அவர் சொல்ல போறது மாதிரி, ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். இது அவருக்கு தெரியுமா தெரியாதாங்க? வனாந்தரமான இடத்துலதான் உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவருக்கு தெரியாத மாதிரி போய் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே இது வனாந்தரமான இடம். இவரும் ஒண்ணுமே பேசல. சரி சொல்லு, முதல்ல சொல்லி முடி. சொல்லி இது வனாந்தர இடம் எனக்கு தெரியும். சரி ரைட், நீ என்ன சொல்ல வர சொல்லி முடி. பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? நேரம் ஆனது அவருக்கு தெரியுமா தெரியாதா? இது 6 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு தெரியுமா தெரியாதா? நேரத்தை பிக்ஸ் பண்ணது யாருதான்? 12 மணி நேரத்தை வச்சது யாருதான்? அவர் தான். அவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே நேரமும் ஆயிடுச்சு. அது சொல்றான் பாருங்க. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். போட்டு 12 சீசர் வந்து சொல்றாங்க, அனுப்பி விட்டுருங்க ஆண்டவர், எப்படியாவது சீக்கிரம் செஞ்சிருங்க. அனுப்பிச்சு விட்டுறோம். எதுக்காக அனுப்பிச்சு விட்டுறோம்? இவங்கெல்லாம் போய் கிராமங்களுக்கு போய் அவங்க வீட்டுல சாப்பாடை செஞ்சு சமைச்சு சாப்பிடட்டும் என்று பாருங்க சொல்றாங்க. கவனிங்க, சீசர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு புதிய தேவை வந்திருக்குது, ஒரு புதிய தேவைகள் நமக்கு வந்திருக்குது. இந்த புதிய தேவைகளை சந்திக்க நம்மளால முடியாது. அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் பாருங்க, இந்த புதிய தேவை வந்திருக்குது, இந்த புதிய தேவையை சந்திக்க நம்மளால முடியாது, நம்மகிட்ட அவ்வளவு காசும் கிடையவே கிடையாது. எனவே இந்த பிரச்சனையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்கு, தப்பித்துக் கொள்வதற்கு இதுதான் வழி. எது வழி? அவங்களை பேசாட்டில் அனுப்பிச்சு விட்டுரும். நீ அவங்களை பேசாட்டில் அனுப்பிச்சு விட்டுரும். நமக்கு வேண்டவே வேண்டாம் அந்த பிரச்சனை, ஒதுங்கிக்கிடுவோம். நம்ம பாட்டுக்கு அக்கடான உட்காந்துருவோம். அவங்க பாட்டுக்கு என்ன செய்யணும், போய் சாப்பாடை செஞ்சு சாப்பிடட்டும் சொல்லி பாருதா என்றுதான் பாருங்க இந்த சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, இவங்க என்ன செஞ்சிருங்க, சீக்கிரத்துல அனுப்பிச்சு விட்டுருங்க என்று சொல்லிதான் பாருங்க இந்த சீசர்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க, என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவதும் ஜனங்களை என்ன செஞ்சிடும், அனுப்பிச்சு விட்டுரும். நமக்கு இது வேண்டாத பிரச்சனை, நமக்கு இது வேண்டாத பிரச்சனை, இது புதிய தேவை. இவ்வளவு பேருக்கு எங்க போய் சப்பாத்தி வாங்கிட்டு வர்றது, எங்க போய் புரோட்டா வாங்கிட்டு வர்றது? எத்தனை பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 20,000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கும் என்னைக்கு மாவை பிசைஞ்சு, என்னைக்கு எண்ணெயை வாங்கிட்டு வந்து, என்னைக்கு சட்டியை காய வச்சு, என்னைக்கு சுட்டு அதுக்கு குருமாவை வச்சு, என்னைக்கு உனக்கு போடுறது? இது வேண்டாண்டவரை, நமக்கு இது வனாந்தரமான இடம். நல்லா யோசித்து பார்த்துக்கிறோம். யார்கிட்ட சொல்றாங்க? நல்லா யோசித்து பார்த்துக்கிறது. இது வேண்டாத காரியம், நமக்கு சாட்டில் ஒதுங்கிக்கிறதா நல்லது. ஒதுங்கிக்கிறதா நல்லா கவனிங்க. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பிரச்சனை வந்த மாத்திரம் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா, இது நமக்கு வேண்டாம்னு சொல்லி அக்கடான்னு போய் ஒதுங்கிறது. ஆனா கவனிங்க, போன வார்த்தை சொன்ன இல்லையா, அதுதான் நல்ல ஒரு சான்ஸ். எதுக்குன்னா, கர்த்தர் யார் என்று நிரூபித்து காண்பிப்பதற்கு. அக்கடான்னு ஒதுங்கிறதுக்கு போதலா வர்றத பார்ப்போம். கர்த்தர் கூட இருக்கிறாரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு இதுதான் சூப்பரான சான்ஸ். உமக்கு நீ நிரூபித்து காண்பியும், நீர் வல்லமையுள்ள தேவன் என்பதை என்று நின்று பிடிச்சா கர்த்தர் பார்ப்பார். வெல்டன் மை சன், அவனை பாராட்டுறேன், வா உன் கூட நான் கை கோத்துக்கிறேன், வா 2 பேரும் சேர்ந்து என்ன செய்வோம், இதை அடித்து தகர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவோம். நான் உன் தேவையை சந்திக்கிறேன், உன்னை என்ன செய்ய நான் உயர்த்துகிறேன். இது எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இதுக்கு பதிலா எதுக்கு இது தேவை, எதுக்கு இந்த பிரச்சனை, இது நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு பாருங்க, போய் ஒதுங்கி படுத்துட்டா கர்த்தர் பார்ப்பாரு. வேற ஆளை கொண்டு என்ன செஞ்சுட்டு வர அந்த காரியத்தை செய்து முடித்து விடுவார். ஏன்னா பாருங்க, இவன் சொல்றான், ஆண்டவர் இது வேணாம்,
ஒதுங்கிக்கிறோம், நம்ம விவசாயத்தில் செஞ்சிருவோம், நம்ம வேலையை பார்ப்போம், இது நமக்கு வேண்டாத காரியம் என்று பாருங்க இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செய்றாங்க, சொல்லுகிறார்கள். ஆனா பாருங்க இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அது பெரிய ஷாக்கான விஷயம் உங்களுக்கு. இயேசு என்ன சொன்னார்னா, இந்த புதிய தேவையை பார்க்கலும் நான் பெரியவர். இன்றைக்கு இவருடைய தேவையை என்ன செய்ய போறேன்? நான் சந்திக்க போறேன். எனவே இவர்கள் போக வேண்டியதில்லை. என்ன செய்ய வேண்டியதில்லை? இவங்க போக வேண்டியதில்லைப்பா. ஏன் போக வேண்டியதில்லைனா, இவருடைய தேவைகளை பார்க்கலும் நான் பெரியவர். இவருடைய தேவைகளை பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவைகளை விட கர்த்தர் பெரியவர். ஆமென். நம்முடைய தேவைகளை விட கர்த்தர் பெரியவர். எனவே சொன்னாரு பாருங்க, நீங்களே போஜனம் கொடுங்கள். இவனுக்கு கள்ளத்துக்கு போட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்க. இவன் சொல்றான், ஆண்டவரே யோசித்து பார்த்துக்கிறோம், இது என்ன இடம்? வனாந்தரமான இடம், விறகு கூட தட முடியாது, விறகு கூட அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு கிடையவே வனாந்தரமான இடம். சாயங்காலமும் ஆயிட்டு சாரத்தில் அனுப்பிச்சு விட்டுறோம், நம்ம பாட்டு ஒதுங்கிக்கிறோம், நம்ம பாட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம், வேணாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இல்ல இல்ல, இந்த தேவைகளை விட நான் பெரியவர். உனக்கு தான் பார்க்கும்போது இது புதிய தேவையா இருக்குது, பெரிய தேவையா இருக்குது, ஆனால் இந்த தேவையை விட நான் பெரியவர். இதை நிரூபித்து காண்பிப்பதற்கு இதுதான் நல்ல ஒரு தருணம். எனவே நீயே இப்ப போஜனத்தை கொடு என்று சொல்றாரு. இவனுக்கு யோசிக்கிறான், போஜனம் எங்கிருந்து வரப்போகுது, எப்படி வரப்போகுது என்று பாருங்க யோசிக்கிறார்கள். வாசிப்போம் மத்தேயு 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்ல கவனிங்க, எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் எத்தனை கூட? 12 கூட நிறைய எடுத்தார்கள். நல்ல கவனிங்க, அங்க இருந்தது கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள். 5000 புருஷருக்கு 5000 மனைவி வச்சுக்கோங்க, 10000 ஆயிருச்சு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2 பிள்ளை வச்சாலும் எவ்வளவு ஆச்சு? 20000 பேர் ஆச்சு. இது போக மற்றவங்க வந்திருப்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா 20000 வைங்க. ஆனா இவங்கிட்ட இருந்தது எவ்வளவு? 5 அப்பம் 2 மீன். பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார், அது பெருகினது. எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் சாப்பிட்டார்கள். எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? இல்ல 10 பேர் தான் சாப்பிட்டாங்க போட்டுருக்குதா? இல்ல இல்ல, எல்லாரும் சாப்பிட்டார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். எத்தனை பேரு? இல்லங்க, லேசா வயிறை நிரப்பிக்குங்க, லேசா அப்படியே பசியை மாத்திரம் ஆத்திக்குங்க, அப்படியே வீட்டுல போய் சமைச்சு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தீங்க. இல்ல இல்ல, எல்லாரும் சாப்பிட்டார்கள், எல்லாரும் என்ன செய்தார்கள்? திருப்தி அடைந்தார்கள். எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க? 12 கூட நிறைய எடுத்தார்கள். இங்க என்ன நடந்திருக்கும்? ஏன் 12 கூட மிச்சமாகிச்சு என்பதற்கு ஏற்கனவே ஒரு டைம் என்ன செஞ்ச விளக்கம் கொடுத்தேன். என்ன நடந்திருக்கும்னா, அந்த 12 கூடையும் 12 சீசரோட தலையில கர்த்தர் ஏத்தி விட்டு என்ன பண்ணிருப்பாரு? நேர இந்த பையன் பின்னாடியே போப்பா. யார் வீட்டுக்கு போ? இந்த பையன் பின்னாடியே என்ன செய்ய? போய் அவங்க வீட்டுல இறக்கி வச்சுட்டு வாங்க. போகும்போதே உனக்கு தெரிஞ்சுக்கிறணும். என்ன தெரிஞ்சுக்கிறணும்? என்னுடைய தேவன் எல் ஷடாய், அவர் போதுமானதற்கு மிகவும் அதிகமான தேவன். அவர் தேவைகளை பார்க்கும் பெரியவர். எந்த சூழ்நிலையிலையும், எந்த பிரச்சனை மத்தியிலையும், எவ்வளவு பெரிய தேவைகளையும் இவரால் சந்திக்க முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ கற்றுக்கொண்டுட்டு வாயில சொல்லிக்கிட்டே வீடு போய் சேரு. கொண்டு போய் அந்த பையன் வீட்டுல இந்த 12 கூட இறக்கி வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. கண்டிப்பாக இங்க எழுதப்படல, கண்டிப்பா தான் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதுதான் கண்டிப்பா நடந்திருந்திருக்கணும். பாருங்க, நம்முடைய தேவைகளை விட யார் பெரியவர்? கர்த்தர் பெரியவர். அப்ப கர்த்தர் எதற்காக கூட இருக்கிறார்னா, தேவைகளை சந்திப்பதற்காக தான். அது எவ்வளவு பெரிய தேவையோ அதை அவர் கண்டிப்பாக சந்திப்பார், நிறைவாக்குவார். எனவே பாருங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், ஆகையால் நான் பயப்படேன். ஆகையால் நான் பயப்படேன். எதை கண்டு பயப்பட மாட்டேன்? புதிய பிரச்சனைகளை கண்டு, புதிய போராட்டங்களை கண்டு, புதிய தேவைகளை கண்டு, புதிய சூழ்நிலைகளை கண்டு, எனக்கு முன்பாக எழுப்பி நிற்கிற அந்த மலைகளை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எனவே பாருங்க, கர்த்தர் கூட இருக்கும் பொழுது புதிய தேவைகளை கண்டு பயப்பட வேண்டாம், புதிய பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரச்சனைகளை விட அவர் பெரியவர், தேவைகளை விட அவர் பெரியவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய எல்லா தேவைகளை விட அவர் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவர் கூட இருக்கிறபடினாலே அவர் பெரிய காரியங்களை என்ன செய்வார்? செய்வார். ஆமென். ரைட். அந்த வசனத்தினுடைய இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போறோம். அந்த வசனத்திலே இன்னொரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23:4 வாசிக்கிறேன், கவனிங்கள்.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நல்லா கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. அந்த வார்த்தை கவனிங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே. எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு? மரண இருளின் பள்ளத்தாக்கு. நல்லா கவனிங்க, மரணம் என்ற பள்ளத்தாக்கு என்று இங்க சொல்லப்படல, மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்க, இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்புல எப்படி வருகிறது என்று சொன்னால் மரண இருளின் நிழல். இங்க சொல்லப்பட்டிருக்கல பள்ளத்தாக்குன்னு சொல்லி, ஆனால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி வந்திருக்கு என்று சொன்னால் மரண இருளின் நிழல், ஷேடோ ஆஃப் டெத், மரண இருளின் நிழல் என்று வருகிறது. கவனிங்க, மரணம் கிடையாது, மரண நிழல். மரணம் வேற, மரணத்தின் நிழல் வேற. இது நீங்க பாருங்க, புரிந்து கொள்ள வேண்டும், விளக்கி சொல்றேன். மரணம் வேற, மரணத்தின் நிழல் என்பது வேற. எனவேதான் பாருங்க, கிறிஸ்தவத்திலே மரணத்தை கண்டு நாம் அஞ்சுவது கிடையவே கிடையாது. கிறிஸ்தவங்களாம் பாருங்க, இந்த மரணத்தை கண்டு பயப்படவே மாட்டாங்க. ஆனா மற்ற ஆட்கள் தான் மரணமா, என்ன ஆகும், செத்த என்ன ஆகும், அதுக்கு பிறகு எலி வருவோம், பூனைக்குட்டி வருவோமா, இல்லாத பயமெல்லாம் என்ன செய்யும், வரும் பாருங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் பாருங்க, இந்த மரணத்தை கண்டு பயப்படுறது கிடையவே கிடையாது. ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனுக்கு நடந்தது மரணம் கிடையாது, மரணத்தின் நிழல். மரணம் கிடையவே கிடையாது, மரணத்தின் நிழல். சரி, மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் சரீரத்தை விட்டு பிரிவது, சரீரத்தை விட்டு பிரிந்து செல்வது, இந்த கூடாரத்தை விட்டு வெளியேறுவது, இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது. நல்லா கவனிங்க, இந்த சரீரம் இருக்குது, இது ஒரு வீடு, தெரியல தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு வீடு. 70 வருஷம் 80 வருஷம், சிலர் 90 வருஷம் வாழ்றாங்க. அதனால வீடு பழசாயிருச்சு, அதனால வீடை கழட்டி போட்டுட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். அதுதான் மரணம். எத்தனை குழந்தைச்சு? மரணம் என்பது ரொம்ப பெருசே கிடையாதுங்க. மரணம் என்பது ரொம்ப சிம்பிள். ரொம்ப நாள வாழ்ந்தோம் அந்த வீட்டுக்குள்ள, இந்த வீடு கொஞ்சம் பழசாயிருச்சு, அதனால வீடை காலி பண்ணிட்டோம். வீடை என்ன செஞ்சிட்டோம்? காலி பண்ணிட்டோம், அவ்வளவுதானே தவிர மரணம் என்பது வேற கிடையவே கிடையாது. அதனால நம்ம கிறிஸ்தவங்களுடைய வீட்டுல எல்லாம் மரண சம்பவத்தை மாத்திரத்துல ஏதாவது சைலண்டா அமைதியா இருந்து அந்த காரியங்களை என்ன செய்யறாங்க, முடிக்கிறாங்க. தெருவெல்லாம் உருண்டு பரண்டு, சேலை சட்டையெல்லாம் கிழிஞ்சு, மண்ணெல்லாம் அள்ளி தலையில போட்டு, ஐயோ போயிட்டே நீ விட்டுட்டு, அவர் போலங்க, எங்க போயிட்டாரு நினைக்கிறீங்க? இதோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்குதுன்னா, அவ்வளவுதான் முடிஞ்சு, இதோட சோழி, இனிமேல் என்னைக்கு என்ன செய்ய மாட்டேன், வர வந்து நம்ம பார்க்க மாட்டோம், இதோட அவ்வளவுதான், மனுஷனுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் அந்த ஆர்ப்பாட்டம்லாம், தெருவுல அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம். ஆனா கிறிஸ்தவத்தில் அது கிடையவே கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நமக்கு மரணம் கிடையவே கிடையாது, மரணம் சம்பவிக்கிறது கிடையவே கிடையாது, மரணத்தின் நிழல் தான் செய்கிறது, நடைபெறுகிறது. கவனிங்க, ஒரு முறை பாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டு ஒரு பாஸ்டருடைய மனைவி இறந்து போயிட்டாங்களா பாருங்க. கொஞ்சம் வயசா இருந்திருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பாஸ்டருடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்களாம். எனவே இந்த பாஸ்டருக்கு ரொம்ப துக்கம், ஐயோ நம்முடைய மனைவி இப்படி மறிச்சு போயிட்டாலே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னு தெரியல. பிள்ளைகளும் பாருங்க, 3 பிள்ளைங்க, என்ன பண்ண போறோம்னு சொல்லி அப்படி கொஞ்சம் யோசித்து கொண்டு எல்லா காரியத்தை ஒழுங்குபடுத்திட்டு ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அடக்கம் பண்றதுக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடக்கம் பண்றதுக்கு யாரும் வரல, இவரை தான் போய் அடக்கணும். மனைவி இவர் தான் பாஸ்டரா இருக்கிறனால இவரே தான் போய் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். எனவே பாருங்க, அந்த 3 பிள்ளைகளையும் கார்ல ஏத்திக்கிட்டு, கார் எடுத்துட்டு அந்த கல்லறைக்கு புதைக்கிற இடத்துக்கு காரை ஓட்டிட்டு போனாராம் பாருங்க. அப்படி போகும் பொழுது போய் அங்க என்ன பிரசங்கம் பண்றது, கல்லறை தோட்டத்தில் நின்று வேற யாருக்குனாலும் பிரசங்கம் பண்றதா, பிரசங்கம் பண்ணிடலாம், தான் மனைவி அங்க அடக்கம் பண்ண போறோம், என்ன பிரசங்கம் பண்ண போறது என்று பாருங்க, ரொம்ப கவலையோடு கூட அப்படியே அந்த காரை ஓட்டிட்டு அப்படியே ஹைவேல போய்கிட்டு இருந்தாராம் பாருங்க. இவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு பெரிய ட்ரக்கர் லாரி, பெரிய லாரி வந்துச்சாம் பாருங்க. இவங்க முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க, பின்னால இருந்து அந்த லாரி வருதான் பாருங்க. லாரி வந்து அப்படி கிராஸ் பண்ணி இவங்களை தாண்டி போச்சாம் பாருங்க. அந்த
ட்ரக்கர் லாரியோடைய நிழல் வந்து இந்த கார் மேல பட்டுச்சான் பாருங்க. அப்படியே பட்டுட்டு போச்சான். பட்டுட்டு போகும் பொழுது ஆண்டவர் உள்ள பேசினாராம் பாருங்க, மகனே இப்ப அந்த லாரி உன் கார் மேல ஏறிச்சா அல்லது இந்த லாரியோட நிழல் உன் கார் மேல ஏறிச்சான் கேட்டாராம். அவர் சொன்னாரா, லாரி ஏறலாண்டவரே, லாரியோடைய நிழல் தான் பட்டுச்சு. கர்த்தர் சொன்னாரா, மரணம் என்பது இப்படித்தான், மரணம் என்பது இப்படித்தான் தவிர லாரி வந்து ஏறி அப்படி நஞ்சு போறது கிடையவே கிடையாது என்று பாருங்க கர்த்தர் பேசினாரா பாருங்க. அப்பதான் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினாரா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படே, அது மரண நிழல் அவ்வளவுதான் தவிர மரணம் கிடையவே கிடையாது பாருங்க. எனவே பாருங்க இந்த வசனத்தை போய் சொல்லி அந்த அடக்க ஆராதனையில தன் மனைவி அடக்கம் பண்ணுவதற்காக இந்த வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணி அவர் அடக்கம் பண்ணாராம் பாருங்க. அப்ப பாருங்க நீங்க ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்னன்னா கிறிஸ்தவனுக்கு நடக்கிறது வந்து மரணம் கிடையவே கிடையாது, மரணத்தின் நிழல். அப்படியே மறிச்சு அப்படி ஒண்ணுமே இல்லாம அவங்க போயிட்டாங்க, இதோட அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அப்படி கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க. இப்ப அந்த ஆள் வாழ்ந்த அந்த சரீரத்தை கொண்டு போய் தானே செய்யறோம் வந்து அடக்கம் பண்றமே தவிர அந்த ஆள் அடக்கம் பண்ண முடியவே முடியாது. எத்தனை விளங்குச்சு? மனுஷன் வந்து ஆவி ஆத்துமா சரீரமாக என்ன செய்யறான் இருக்கிறான். இந்த சரீரத்துக்குள்ள யார் வாழ்றா? மனுஷன் வாழ்றான். யாரு வாழ்றா? இது மனுஷன் கிடையாது, இது மனுஷன் வாழ்ற கூடு, இது மனுஷன் வாழ்ற ஒரு கூடை தவிர இது மனுஷன் கிடையவே கிடையாது. இதுக்குள்ள ஒரு மனுஷன் வாழ்றான், அவன் தான் பாருங்க ஆவி மனுஷன், அவன் தான் தேவனுடைய சாயல். பாருங்க அவன் இந்த சரீரத்தை விட்டு பிரிந்து போகிறான். எனவே பாருங்க இந்த சரீரத்தை கொண்டு போய் என்ன செய்யற மண்ணுக்குள்ள அடக்கம் பண்றோம். ஏன் அடக்கம் பண்றோம்? இயேசு கிறிஸ்துவின் நாளிலே, கர்த்தர் வருகை நாளிலே இந்த சரீரம் என்ன செய்யணும்? மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக என்ன செய்யற கொண்டு போய் அடக்கம் பண்றமே தவிர அந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது, அடக்கம் பண்ண முடியவே முடியாது. இன்னமும் தெளிவா சொன்னா இந்த சரீரத்தை அடக்கம் பண்றது யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? சரீரத்துக்குள்ள வாழ்ந்தாரு பாருங்க, அவர் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எத்தனை வழங்குச்சு? வழங்குற மாதிரி சொல்றேன். இப்ப நான் மறிச்சு போயிறேன்னு வச்சுக்கோங்க, நான் மறிச்சு போயிட்டா என்னை கொண்டு போய் அடக்கம் பண்றான் வைங்க, என்னை கொண்டு போய் அடக்கம் பண்ணல, நான் வாழ்ந்த சரீரத்தை கொண்டு போய் என்ன செய்யறாங்க அடக்கம் பண்றாங்க. இப்ப நான் என்ன பண்றேன், பரலோகத்துல தேவனுடைய பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து பாக்குறேன், ஓஹோ நான் வாழ்ந்த செய்யறாங்க சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்றாங்க, உங்களை பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு பாஸ்டர் அப்படின்னு செய்யறேன், அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை வழங்குச்சு? இப்ப அப்ப கவனிங்களேன், நமக்கு நடக்கிறது வந்து மரணம் கிடையாது, மரணத்தின் நிழல். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், நான் மரண இருளின் நிழலில் நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடிம் என்னை தேற்றும். எனவே பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் மரணத்தை கண்டு என்ன செய்யக்கூடாது, பயப்படவே. அதுக்காக வந்து கொஞ்ச வயசுல நம்ம செத்து போயிடும் நினைக்க கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது, நல்ல முதிர் வயதிலே கல்லறையில் சேருவீர். வாசித்திருக்கிறீங்களா? நல்ல முதிர் வயது. எப்படிப்பட்ட வயது? நல்ல முதிர் வயது. நல்ல மனசு வச்சுங்க, கொஞ்சம் வயசு கிடையவே கிடையாது, நல்ல முதிர் வயது. அதை மனதில் வைக்கணும். நெல்லை விதைக்கிறோம், விதைச்ச மறுநாளே செய்கிறது யாருமே அடுத்தது கிடையவே. அது நல்லா வளர்ந்து கதிராகி கதிரெல்லாம் முத்துன பிறகுதான் என்ன செய்யறோம், போய் அறுக்கிறோம். அதை போலதான் நம்ம பிறக்கிறோம், நல்லா வாழ்ந்து நல்ல வயசாகி நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு கத்தருக்காக வாழ்ந்து கத்திரி சத்தத்தை நிறைவேற்றி அதுக்கப்புறம் ரொம்ப வயசாகி சரிங்க ஆண்டவரே இதுக்கு மேல வேணாம் போது இங்க இருந்தது நாங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு என்னது? மரணம். எத்தனை விளங்குச்சு? அப்படிப்பட்ட மரணத்தை தான் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு தவிர பாதியில மறிச்சு போடுறத கிடையவே கிடையாது. சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். ரைட். இந்த வசனத்துல இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம், வாசிக்கிறேன் கவனிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எதுக்கு பயப்படேன்? பொல்லாப்புக்கு பயப்படேன். கவனிங்க, இங்க பொல்லாப்பு என்பது சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது, பொல்லாங்கன். பொல்லாங்கன் என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பாகும். எனவே பாருங்க, இதை வந்து இப்படிதான் வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன். பொல்லாங்கன் யாரும் தெரியுதா? பொல்லாங்கனுக்கு பயப்படேன், சாத்தானுக்கு பயப்படேன், தீங்கு செய்கிறவனுக்கு, அழிக்கிறவனுக்கு, அதம் பண்ணுகிறவனுக்கு, சங்காரம் பண்ணுகிறவனுக்கு
விபத்தை உண்டு பண்ணுகிறவனுக்கு நான் பயப்படேன், நான் பயப்படேன். இதைத்தான் பாருங்க புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, தீமை நின்று. அது தீமை நின்று கிடையாது, தீமையானவனிடத்தில் நின்று. அவஸ்தை இல்லையா, பொல்லாப்புக்கு கிடையாது, பொல்லாங்கனுக்கு. இங்க பாத்தீங்கன்னா தீமை நின்று கிடையாது, தீமையானவனிடத்தில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியா கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் பாருங்க ஒரு காரியத்தை சொல்கிறார், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையானவனிடத்தில் நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். அப்ப பாருங்க, கர்த்தர் எதற்காக கூட இருக்கிறார்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எதற்காக கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொன்னால், புதிய சவால்களை ஜெயிப்பதற்காக, புதிய போராட்டங்களை ஜெயிப்பதற்காக, புதிய தேவைகளை சந்திப்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே, அந்த மரணத்தின் நிழலிலே நாம் செல்லும் பொழுது, நல்ல கவனிங்க, பொல்லாங்கானவன், தீமையானவன் நமக்கு தீமை செய்யாதபடிக்கு அதற்கு விலக்கி காக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாங்கனுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, பொல்லாங்கனுக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். புதிய பிரச்சனைகளை கண்டு, புதிய போராட்டங்களை கண்டு நான் பயப்படேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மறுபடியும் வாசிக்கிறேன் அந்த வசனத்தையே. சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என்ன செய்ய மாட்டேன்? பயப்படேன். நல்லா கவனிங்களே, இந்த பயப்படேன் என்கிற வார்த்தை சத்திய வேதம் முழுவதும் 365 முறை வருகிறதாம். எத்தனை முறை? 300. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? கர்த்தர் சொல்றாரு, 365 நாளும் பயப்படாத. 365 நாட்கள் என்ன செய்யாத? பயப்படாத. ஏன்னா 365 நாளும் நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை விளங்குச்சு? 365 நாள் என்ன செய்யாத? பயப்படாத. ஏன்னா 365 நாளுக்கு நான் என்ன செய்யறேன்? உன் கூட எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் பயப்பட மறுக்கிறேன். ஏனென்றால் 365 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இல்லைங்க, கர்த்தர் 10 நாள் கூட இருப்பாருங்க, 10 நாள் போயிடுவாருங்க லீவுக்கு. லீவுக்கு போயிடுவாரு. நமக்கு தாங்க லீவு வேணும், ரெஸ்ட் வேணும். அவருக்கு லீவும் கிடையாது, ரெஸ்டும் கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவருக்கு தூங்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது, அசர வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை, கண் அயறுவதும் இல்லை. சொல்லுவாங்க பாருங்க நம்ம பாசையில, லேசா கண் அசைஞ்சிட்டு வந்துடுறேன். பார்த்துருக்கீங்களா? அது வேலைக்கு போவாங்க, 1 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க ஆஃபீஸில் இல்லை கம்பெனியில். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் விடுவாங்க இல்லையா? அந்த 1/2 மணி நேரத்தில் வேக வேகமாக சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லேசாக கண் என்ன அசைஞ்சுக்கிறேன்னு சொல்லி லேசாக அந்த சேரில் சாஞ்சு அப்படி லேசாக அப்படி ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 5 நிமிஷம் என்ன செய்வாங்க? அசருவாங்க. அப்படி அசைஞ்ச என்ன அடுத்து எந்திரிச்சு என்ன செய்யலாம்? கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்கலாம், கொஞ்சம் சுறுசுறுப்பான செய்யலாம், வேலை பார்க்கலாம். சிலருக்கு அப்படி தூங்கலைன்னா மண்டையை குழம்பி போயிடும், கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். சொல்லுவாங்க இல்லையா, கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க 10 நிமிஷம் தூங்க விட்டியாடா இனிய அப்படின்னு சொல்லி. நல்லா கவனிங்க, இந்த மாதிரி 10 நிமிஷம் கர்த்தர் தூங்குறது கிடையாது. அதை புரிந்து கொள்ளணும். அதை என்ன செய்யணும்? மக்கள் நினைக்கிறாங்கன்னா கர்த்தருக்கு டயர்டாயிரும்லங்க, அதனால அவர் என்ன செய்வார்? கொஞ்சம் லேசா அசரணும் இல்லையா? அது நமக்கு தாங்க அசர்றதெல்லாம். ஏன்னா நம்ம சரீரத்தில் இருக்கிறோம். நமக்கே கண் அசருதுன்னா நமக்கு எதுக்கு டயர்டாயிடுறோம்னா நம்ம எதில் இருக்கிறோம்? நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற சரீரத்துக்கு லேசா என்னது தேவை? அசர்றதெல்லாம் தேவை, லேச உறங்குறதெல்லாம் தேவை. ஆனால் தேவன் ஆவியா இருக்கிறார், அவருக்கு கண் அசரவும் தேவை கிடையாது, அவருக்கு தூங்கவும் தேவை கிடையவே. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் கிடையாது. அப்ப பாருங்க, நான் பயப்படேன், பொல்லாங்கனுக்கு பயப்படேன்,
ஏனென்று சொன்னால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை நாள் கூட இருக்கிறீர்? 365 நாட்களுக்கு கூட இருக்கிறீர். எனவே 365 நாட்களும் நான் பொல்லாங்கனுக்கு பயப்பட மாட்டேன். பொல்லாங்கனுக்கு பயப்பட மாட்டேன். சில ஆளுக்கு என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் பொல்லாங்கனுக்கு பயப்படுதான் அவன் பாஸ்டர். ஏன்னா அவன் யாரு? பயங்கரமானவன். பயங்கர இவங்களே அவனை பயங்கரமான ஆக்கிடுவாங்க பாருங்க. இவங்களே பேசி 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 அவனை பெரிய ஆள் ஆக்கிறது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல இருப்பாங்க சில ஆட்கள்லாம். அவன் பார்த்தீங்கன்னா புல் தடிக்கு பயில்வான் மாதிரி இருப்பான். புல் தடிக்கு பயில்வான் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ ஒல்லியா இருப்பான், ஓமகுச்சியா இருப்பான். லேசா புஷ்ன்னு காத்துச்சா கூட லேசா தடுமாறி போன்னு ஆயிடுவான். ஆனா இவங்க ஊர்ல இருக்கவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க? அவன் மோசமானவன், அவன் பயங்கரமானவன், அவன் அப்படிப்பட்டவன். இப்படியே சொல்லி 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 அவன் என்ன பண்ணிடுறது? அவன் ஒண்ணுமே இல்லாதாளுங்க. ஒரு சின்ன பிள்ளை ஓய்வு குத்துனா கூட பொத்துன்னு கீழே நிறுத்திடுவான், விழுந்துருவான். ஆனா பாருங்க இவங்க சொல்லி சொல்லி என்ன பண்ணிடுறது? அவனை பெரிய ஆக்கிறது. அவன் பாருங்க ட்ரெஸ் கூட உடம்புல நிக்காது, அப்படி இருப்பான். ஆனா இவங்க சொல்லி சொல்லி என்ன பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க? இப்ப கழுத்துல ஒரு கட்சி போட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் பாருங்க சொல்ல, ஓ நம்மள பெரிய ஆள் அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஒரு கட்சி இப்ப சுத்தி வேம கழுத்துல செஞ்சுக்கிடுவான், போட்டுக்கிடுவான். ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க? பெரிய ஆளா ஆக்கிட்டாங்க, பெரிய ஆளாக ஆக்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்லாட்டினாலும் ஒரு செம்பு கம்பியாவா இருந்துச்சு கழுத்துல கையில வச்சுக்கிடுவான். அது வரைக்கும் கயிறு வாங்கி கட்டுறது கூட என்ன செய்யாது, காசு இருக்காது. ஆனா எங்கேயோ போய் ஒரு பித்தளை கம்பியை வளைச்சு கையில வச்சுக்கிடுவான், மாட்டிக்கிறான். எதுக்குன்னா இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? பெரிய ஆளை ஆக்கி விட்டுருக்காங்க. யார? அந்த ஓமகுச்சியான ஆட்களை. சில கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னா, பிசாசை பெரிய ஆள் ஆக்கி விட்டுறது. அது ஒண்ணுமே கிடையாதுங்க. யாரு கிடையாது? பொல்லாங்கன்னு ஒண்ணும் கிடையவே கிடையாது. ஆனா பாருங்க இவங்க பேசி 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 பேசிய அவனை பெரிய ஆள் ஆக்கிறது. அவன் மோசமானவன், அது காட்டேரி. அது என்னது? அது காட்டேரி. பாருங்க ஒரு பிரசங்க ஒரு நாள் ஒரு இடத்த வாங்கினாரா பாருங்க, சபைக்காக இடத்த வாங்கினாரா. இடத்த வாங்கினா அந்த இடத்துல ஒரு மரம் இருந்திருக்குது. அந்த மரத்துல வருஷ கணக்கில் என்னமோ பண்ணி இருந்துருக்காங்க, எனக்கு தடவி கடவி போட்டு எனக்கு பண்ணி இருந்திருக்கிறாங்க. எந்த பிரசங்கியாரு பாருங்க? பெந்தைக்கோஸ்து பிரசங்கியாரு. பெந்தைக்கோஸ்து பிரசங்கியார் தெரியுமா? அபிஷேகம் பண்றவங்க தான் பெந்தைக்கோஸ்து பிரசங்கியாரு. இவர் சொன்னாரா, ஒரு ஆளை கூட்டிட்டு வாயா, இந்த மரத்தை மாதிரி வெட்டி எரிஞ்சிரு, இது வந்து சர்ச்சுக்குள்ள போறதுலாம் கொஞ்சம் தடையா இருக்குது, கொஞ்சம் இதா இருக்குது, ரொம்ப இதா இருக்குது, முதல்ல வெட்டி எரிஞ்சுனா. அந்த சொன்னானா, ஐயா சும்மா இருங்கய்யா, இது காட்டேரி. அது சொன்னதே பார்த்தா காட்டேரிங்கயா, அது எகிரி அடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை குட்டிக்காரன் நானே, பிள்ளை குட்டிக்காரன் என்னை விட்டுருங்கய்யா. இவர் சொன்னாரா, அப்படி ஒருவேளை அதை அடிக்கிறாங்க என்னை வந்து அடிக்கட்டு, நீ முத வெட்டு, நீ முத அது அடிக்கிறாங்க என்னை வந்து அடிக்கட்டியா, அதை பார்த்துக்கிடுவோம். அது காட்டு ஏரியாவது மாட்டு ஏரியாவது அதை பார்த்துக்கிடுவோம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். நீ வெட்டு, நான் சொல்றேன், நீ செய்ய வெட்டு. வெட்டி தூக்கி போட்டாங்களா பாருங்க, ஒண்ணுமே ஆகல. இன்னைக்கு அழகானத்துல சர்ச்சை நடந்துகிட்டு இருக்குது, ஆராதனை அங்க அற்புதமான செஞ்சுட்டு இருக்குது, நடந்துகிட்டு இருக்குது. பாருங்க சில ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, பிசாச பெரிய ஆகிறது. அவன் பொல்லாங்கன், அவன் வலு சருப்போம், அவன் பெரிய ஆளு, அவன்கிட்ட வல்லம் இருக்குது, அவன்கிட்ட அதிகாரம் இருக்குது. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவன் ஓட்டாண்டி பய. அவன் யாருங்க? ஓட்டாண்டி பய. ஓட்டாண்டி தெரியுமா உங்களுக்கு? அதுல 5 பைசா கூட கிடையாது, உள்ள கிடக்காது. அம்மா நினைச்சுவாங்க, அதுல எவ்வளவு கிடக்கும்? 10 அலுமினிய காசு கிடக்கும், அவ்வளவுதான் கிடக்கும், வேற இருக்கவே இருக்காது. நல்லா கவனிங்க, பிசாசு யாருன்னா ஒரு ஓட்டாண்டி பய. ஏதாவது சொல்லுங்க, ஓட்டாண்டி சொல்லுங்க. சைலண்டா இருக்கிறீங்க. அவன் யாருங்க? அவன் ஓட்டாண்டிங்க. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, அவன்கிட்ட அதிகாரம் கிடையவே கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அதிகாரத்தை பிடுங்கி விட்டார். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே அவைகள் மேல் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். அதிகாரத்தை கர்த்தர் பிடுங்கி எடுத்துட்டாரு. இப்ப அதிகாரம் அவன்கிட்ட கிடையவே கிடையாது. இப்ப அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. இன்னும் நல்லா தெளிவா சொன்னா யார்கிட்ட தான் இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நல்லா கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஏன்ட்ட இருக்குது. அப்படின்னு யார் சொல்றான்? இயேசு சொல்றாரு. இயேசு அதிகாரம் இயேசு கிட்ட இருக்கு. இயேசு தான் நாங்க போனோம், இயேசு தானே உலகம் புறப்பட்டு போனோம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். அப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு அர்த்தம்? நம்ம கிட்ட தான்
இருக்குன்னு அர்த்தம். அதிகாரம் ஏன்ட்ட இருக்குனாலும் ஒண்ணுதான், அதிகாரம் ஓன்ட்ட இருக்குதுனாலும் ஒண்ணுதான். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம்? உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஏன்னா நான் தலை, நீ சரீரம். தலைக்கு ஒரு அதிகாரம், சரீரத்துக்கு ஒரு அதிகாரம் கிடையவே கிடையாது. தலைக்கும் ஒரே அதிகாரம் தான், சரீரத்துக்கும் ஒரே அதிகாரம் தான். நம்மள யாரு? கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. அப்ப தலையாகி கிறிஸ்துவிடத்தில் இருக்கக்கூடிய அதே அதிகாரம் தான் யார்கிட்ட இருக்குது? நம்மிடத்திலையும் அதிகாரம் இருக்குது. அப்ப பாருங்க, அதிகாரத்தை பயன்படுத்தணும். பிசாசு பெரிய ஆள் ஆக்கவே கூடாது. அவன் பொல்லாங்கன், அவன் பெரிய ஆளு, அவன் காட்டேரி, அவன் காட்டு, அது எகிரி அடிச்சிடும். நீங்க எகிரி அடிங்க. அத நீங்க ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் அந்த வழியா போகாதீங்க, ஏன்னா அங்க ஒரு பனைமரம் இருக்குது, அந்த பனைமரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குது, அதனால அங்கிட்ட என்ன செய்யாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் அந்த வழியா தான் போக போறேன், அதை வேணா வேற வழியா கிட்ட போக சொல்லு. வேற வழியா எத்தனைக்கு விளங்குது? நீங்க அந்த வழியா போங்க. நீங்க போனா அவனுக்கு பயம் எடுக்கணும். நீங்க பயந்துட்டு வேற வழியா போகாதீங்க. வேற வழியா என்ன அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? ஏன் பாஸ்டர் வம்புல இழுத்து விடுறீங்க? நாங்க மட்டும் சும்மா இருக்காள் அங்கிட்டு போக சொல்றீங்க. நல்லா கவனிங்க. அதிகாரம் யார்கிட்ட இருக்குதுங்க? உங்ககிட்ட இருக்குதுங்க. உங்களை கண்டு பிசாசு என்ன செய்யறான்? பயப்படுகிறான், பயந்து நடுங்குகிறான். இதை நீங்க என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். சத்தியம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாங்கனுக்கு பயப்படேன். யாருக்கு பயப்படேன்? பொல்லாங்கனுக்கு பயப்படேன். எல்லாம் சொல்லுங்க, பொல்லாங்கனுக்கு பயப்படேன், பிசாசுக்கு பயப்படேன். அப்ப யார்தான் பயப்படுறா? அவன் என்ன செய்யறான்? உங்களை கண்டு என்ன செய்யறான்? பயப்படுறான். நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்பட கூடாது. ஏன் உங்களை கண்டு பயப்படுறான்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உங்க கூட யார் இருக்கா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. எனவே உங்களை கண்டு அவன் என்ன செய்யறான்? பயப்படுறான். உங்க மேல பூசப்பட்டிருக்க கல்வாரி ரத்தத்தை கண்டு என்ன செய்யறான்? பயப்படுறான். உங்களோட கூட இருக்கிற தேவனை கண்டு என்ன செய்யறான்? அவன் வந்து பயப்படுகிறான். எனவே பாருங்க, அதிகாரத்தை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய சவால்கள், புதிய பிரச்சனைகள், புதிய சூழ்நிலைகள், புதிய போராட்டங்கள், புதிய பொருளாதார தேவைகள், புதிய பண தேவைகளை கண்டு நீங்கள் ஒரு நாள் பயப்படக்கூடாது. அந்த சவாலை சந்திப்பதற்கு ஒரு நாள் நீங்கள் பின்னிட்டு போய்விடக்கூடாது. நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஏன்? அதுதான் கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபித்து காண்பிப்பதற்கு நல்ல ஒரு தருணமாக, ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அப்ப கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, புதிய பிரச்சனை வந்திருக்கிறது, புதிய சூழ்நிலை வந்திருக்கிறது, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்யும். நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர். நீர் எனக்கு சமய சகாயராக இருக்கிறீர். கர்த்தாவே, இந்த பிரச்சனையை தாண்டி செல்வதற்கு, இதை தவிடுபடி ஆக்குவதற்கு நீர் என்னோடு கூட என்ன செய்கிறீர்? இருக்கிறீர். இந்த தேவையை சந்திக்க உம்மால முடியும் கர்த்தாவே. இந்த தேவையை சந்திப்பதற்கு என்னால முடியாது, ஆனா உம்மால முடியும் கர்த்தாவே. இது பாருங்க, விசுவாசத்தினாலே கால் எடுத்து அந்த சவாலுக்கு நேராக என்ன செய்ய வேண்டும்? நாம் செல்ல வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்க சவுல் ராஜா இருக்கிறான். எதிரி மக்கள் பாருங்க, எதிரியாக இருக்கக்கூடிய மக்கள் பெலிஸ்தியர்கள் சண்டை போடுறதுக்கு வர்றாங்க. சண்டை போட வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் பயந்து நடுங்குறாங்க. சவுல் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலேயே இருக்கிறது ரொம்ப வளர்த்தியா இருந்தானா. அவனுடைய தோளுக்கு கீழே தான் இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற மத்த எல்லாருமே இருந்தாங்களா பாருங்க. அவனே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். புதிய சவால்களை, புதிய பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். ஆனா பாருங்க, அங்க ஒரு சின்ன பையன் வர்றான். அவன் யாரு? தாவீது வர்றான் பாருங்க. அவன் பார்த்தா அவ்வளவு பெரிய கோலியாத்தை கண்டு பயப்படவே இல்லை பாருங்க. அவன் சொல்றான், நான் உன்னை சவால் விடுறேன், வா, இன்னைக்கு உன் தலையை என்ன செய்வேன்? நான் வெட்டி எடுப்பேன். உன் தலையை வெட்டி எடுத்து இன்னைக்கு பாருங்க, ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்வேன்? இன்னைக்கு நான் ஆகாரமா போட போறேன்னு சொல்லி பேசுறான் பாருங்க. எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. இவன் பிரச்சனை கண்டு ஓடுற ஆள் கிடையாது. ஐயோ, இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறானே, மிலிட்டரியில வேலை பார்க்கறவங்க அங்க பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான், மொட்டி மோதிக்கிட்டு இருக்குது. நம்ம பிறந்திருந்த ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறது நமக்கு தெரியும், நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்ற பாருங்க. இவன் ஓடுவதற்கு பதிலாக பிரச்சனைக்கு எதிராக ஓடுகிறான். பிரச்சனைக்கு எதிராக எத்தனை பேர் பிரச்சனைக்கு எதிராக ஓட போறீங்க? பிரச்சனைக்கு எதிராக ஓடுங்க. பிரச்சனைக்கு எதிராக ஓடுறீங்கன்னா நான் சொல்றேன், வெற்றி உங்களுக்கு தான். நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தாங்க. ஏன்னா கர்த்தரே பாருங்க உங்களோட கூட என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. பரவாயில்ல, என்னைய போல நீங்க இருக்கிறப்ப பிரச்சனையை கண்டு நீ பின்னாடி ஓடுற ஆள் கிடையாது, பிரச்சனைக்கு எதிராக ஓடுகிற ஆள். வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க.
கோலியாத்து இவன் ஏளனமா பேசுறான், தாவீது ஏளனமா பேசுறான். என்னடா நீ யார் நினைச்சுக்கிட்ட? நீ நான் பிறந்திலிருந்து யுத்த வீரன், நீ ஆடு மேய்க்கிற சின்ன பையன், ஒரே மிதியை மிதிச்சு மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி இருந்துருவ, நசிக்கிறவன் சொல்லி பாருங்க. அவன் ஃபோர்ஸா நின்றுகிட்டு இருக்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா இவன் பேசுற ஃபோர்ஸை பார்த்தா அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. நான் சொல்றேன், கோலியாத்து அப்பவே தோத்து போயிட்டான். எப்ப தோத்து போயிட்டான்? அவன் பேசினான் பாருங்க, பேசுன பேச்சுல என்ன செஞ்சுட்டான்? முக்காவாசி தோத்து போயிட்டான். அவன் சொல்றான் பாருங்க, இன்னைக்கு பாடுறா உன் தலையை வெட்டி காலங்களுக்கு என்ன செய்யற பறவைகளுக்கு இன்னைக்கு நான் ஆகாரம் போட போறேன். ஏன்னா என் கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட ஒரு ரத்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் என்னோட ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் என் கூட இருக்கிறாரு. எனவே இன்னைக்கு நான் ஒண்ணுமெல்லாம் ஆக்காம என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு சொல்லி பேசுறான் பாருங்க. அந்த பேசின பேச்சிலேயே கோலியாத்து பாதி செத்து போயிட்டான். பேசின பேச்சிலேயே நான் சொல்றேங்க, நீங்க பேசுற பேச்சிலேயே உங்க பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடணும். நீங்க பேசுற பேச்சுல தான் இருக்குது. நீங்க பேசுற பேச்சுல தான் இருக்குது. பேசணும். எதை பார்த்து பேசணும்? பிரச்சனையை பார்த்து பேசணும். பாருங்க, அதே போலவே சொன்னது மாதிரியே பாருங்க, எதிரிட்டு ஓடுறான் பாருங்க. யாரை எதிரிட்டு ஓடுறான்? கோலியாத்த எதிரிட்டு செய்யறான், ஓடுறான். எதிரிட்டு ஓடி போய் அவனை பாருங்க ஒன்றுமுலாமாக்கி, அன்னைக்கு அவன் சொன்னது போலவே, வாயத்திறந்து சொன்னதை போலவே அவன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு என்ன செய்யறான்? ஆகாரமாக போடுகிறான். நம்ம கவனிங்களே, பிரச்சனை கண்டு பின்னாடி ஓடக்கூடாது. ஏதாவது சொல்லுங்க, பிரச்சனை கண்டு பின்னால ஓட மாட்டேன். பிரச்சனை வந்த மாத்திரத்துல பாஸ்டுக்கு போன் பண்ணாதீங்க. பிரச்சனை வந்த மாத்திரத்துல கர்த்தர்ட்ட பேசுங்க, கர்த்தரிடத்தை பேசுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த புதிய பிரச்சனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எப்படி பாருங்க, புதிய சவால்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, புதிய போராட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், புதிய தேவைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த பிரச்சனையை பார்க்க நீர் பெரியவர், இந்த தேவைகளை பார்க்க நீர் பெரியவர், இந்த பொல்லாத மனிதனை பார்க்கிலும் நீர் பெரியவர், இந்த பொல்லாத மனுஷனை பார்க்கிலும் நீர் பெரியவர். நீர் என்னோடு கூட இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த சூழ்நிலையை தாண்டி செல்ல, இந்த பிரச்சனையை ஜெயித்து மேற்கொண்டு ஒன்றுமாக்க கர்த்தாவே நீர் எனக்கு பலனை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நீர் நல்ல தேவன் என்பதை, நீர் பெரியவர் என்பதை நிரூபித்து காண்பிக்க இது நல்ல ஒரு வாய்ப்பாக, ஒரு தருணமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று அப்படி சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், அப்பயே அந்த பிரச்சனை பாதி க்ளோஸ் ஆயிருச்சு. மீதம் பாதி உள்ள பிரச்சனைய ஈஸியா என்ன செஞ்சிடலாம், தவிடுபடியாக ஆக்கி விடலாம். அப்ப பாருங்க, கர்த்தர் எதற்காக கூட இருக்கிறார் என்று சொன்னால், புதிய தேவைகளை சந்திப்பதற்காக, புதிய பிரச்சனைகளை, புதிய போராட்டங்களை, புதிய சூழ்நிலைகளை தவிடுபடியாக்கி ஒன்றுமில்லாமலாக்கி அதை எகிரிட்டு அதை தாண்டி செல்வதற்காக தான் கர்த்தர் செய்யறாரு, கூட இருக்கிறார். எத்தனை பேரோட கர்த்தர் கூட இருக்கிறாரு? ஆமென். 365 நாட்களும் கர்த்தர் கூட இருக்கிறாரு. 365 நாட்களும் பயப்படாதீங்க. எல்லாம் எழுந்திருப்போம், படுத்த வார்த்தை தொடர்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்களை தேற்றுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாங்கனுக்கு பயப்பட மறுக்கிறோம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய சவால்களை கண்டு, புதிய பிரச்சனைகளை கண்டு, புதிய போராட்டங்களை கண்டு நாங்கள் பயப்பட மறுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிரச்சனையை பார்க்க நீர் பெரியவர், இந்த போராட்டத்தை பார்க்க நீர் பெரியவர், இந்த பண தேவைகளை பார்க்க நீர் பெரியவர், அந்த பொருளாதார தேவைகளை பார்க்க நீர் பெரியவர் ஆண்டவரே. பெரியவர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் சத்திய வேதத்திலே வாசிக்கிறோமே. பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷ பிரசங்கி என்று சொன்னீரே கர்த்தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அதிகாரம் எங்களுடைய அதிகாரம் கர்த்தாவே. உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தை கர்த்தாவே நீர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம்.
தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசுக்கு எதிராக, சூழ்நிலைக்கு எதிராக, போராட்டங்களுக்கு எதிராக கர்த்தாவே அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துகிற கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எதிராக எழும்பி நிற்கிற எல்லா மலைகள் ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, தேவைகள் நிறைவாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 365 நாட்களும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எனவே நாங்கள் பயப்பட மறுக்கிறோம் கர்த்தாவே. பொல்லாங்கனுக்கு பயப்பட மறுக்கிறோம், பிரச்சனைகளை கண்டு பயப்பட மறுக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அவிதமாய் செய்தபடியா நன்றி செலுத்துகிறோம். ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்தவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. தகப்பனே நீர் அவிதமாய் செய்தபடியால் ஸ்தோத்திரம். போக்குவரத்து எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.